கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையிலே நம் ஆராதனை பகுதியிலே நாம் தியானித்தது போல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன மகா பெரிய தேவன், நீங்கள் எனக்கு கட்டத்தக்க ஆலயம் எது, அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அவ்வளவு பெரிய தேவனை இந்த பூமியிலே வைக்கத்தக்க ஒரு ஆலயம் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்யும் தக்கதாய் நம்மையே ஆலயமாய் மாற்றி இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது இது ஒரு மிக மிக மேன்மையான ஒரு காரியம். ஏதோ ஒரு இடத்துல, அதாவது உலகத்தார் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குப்பையில இருந்தவனை கோபுரத்தில் உயர்த்தி வச்சுட்டாங்கன்ட்டு. ஆனா உண்மையிலே பார்க்கும் பொழுது குப்பையா இருந்த நம்மை அவர் கோபுரமாகவே மாற்றி இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப தேவன் எப்படிப்பட்ட கிரியைகளை நமக்காக செய்திருக்கிறார் என்பதை நம் வேதத்திலிருந்து நாம் தியானித்து, நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நமக்காக செய்திருக்கிறார், அவர் எவ்விதமாய் நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு என்ன மேன்மையை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றையுமே தேவன் அருளுகிற ஞானத்தின்படி நம் வேதத்திலிருந்து வேகமாய் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஒருவேளை இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, தேவன் என்னென்ன செய்தார், தேவன் என்ன செய்தார் என்கிற தலைப்பிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், 23வது அதிகாரம், 24. இந்த 3 அதிகாரத்திலிருந்து தான் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அது தேவன் எவ்விதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார், எவ்விதமாய் நடத்தி எந்த இடத்திற்கு நம்மை கொண்டு செல்ல இருக்கிறார் என்பதை தான் நம் வேதத்திலிருந்து நாம் வேகமாய் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக, எகிப்திலே 430 வருடங்கள் அவர்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டிருந்த பொழுது, தேவன் அவர்களுக்குள்ளாக ஒரு இரட்சகரை எழும்ப பண்ணினார். கிறிஸ்துவிற்கு முன்னடையாளமாக மோசே என்கிற ஒரு இரட்சகரை எழும்ப பண்ணி, அவன் மூலமாக தேவன் பலத்த கிரியைகளை நடப்பித்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அவர்களுக்கு சுதந்திரமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்களை நடத்தத்தக்கதாய் மகா பெரிய அற்புதங்களை செய்தது மாத்திரமல்ல, அங்கே கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக பஸ்கா என்கிற அந்த ஒரு நியமத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் எல்லாம் சங்கார தூதனுக்கு விலக்கி, அதாவது மரணத்திற்கு விலக்கி, அந்த ரத்தம் பூசப்பட்ட எல்லா வீடுகளிலும் ஜீவனுக்குட்பட்டவர்களும் ரத்தம் பூசப்படாத அனைவருமே, அதுல இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாமே மரணத்திற்கு உட்பட்டவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை முன்னடையாளமாக தேவன் அவர்களுக்கு காண்பித்து, அதன் நிமித்தமாக அந்த பஸ்கா நியமத்தின் மூலமாக, அந்த பஸ்கா நியமிக்கப்படுகிறது. அங்க ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட பின்பு சங்காரம் நடைபெற்று அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாக புறப்பட்டதாக நாம் வேதத்துல யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 மற்றும் 13வது அதிகாரங்களை நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்து ஜனங்களை அடிமைத்தனத்தில், அதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எகிப்து அப்படின்னு பொதுவா சொல்லிடக்கூடாது, அது அடிமைத்தனம். அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி, சுதந்திரமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். இது நாம் எல்லாருக்குமே நன்றாக அறிந்தது. ஒருவேளை புதிய உடன்படிக்கை சபையில் இருக்கக்கூடிய நாமும் உலகத்திற்கும் உலகத்தின் வழிபாடுகளுக்கும் அடிமைகளா இருந்தோம். உலகத்தில் உள்ள எல்லா கிரியைகளுக்கும் நாம் அடிமைப்பட்டு இருந்தோம். நம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியங்களை தேவன் நமக்கு அறிவித்து, அவருடைய வார்த்தையை நமக்கு அறிவித்து, அந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் உலகத்தின் வழிபாடுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி, நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கத்தக்கதாய், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கானானை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் தேவன் இந்த பூமியில் வாழ்க்கையிலே நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். இப்ப இதே காரியங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறத நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல அவர்கள் 21வது அதிகாரத்துல அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நடப்பிச்சுட்டு வர்றாங்க. அதாவது அதை குறிச்சுதான் 136வது சங்கீதத்துல கூட சங்கீதக்காரன் இவ்விதமாய் பாடியிருக்கிற 136வது சங்கீதத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். 136வது சங்கீதம் 19 மற்றும் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எமோரியரின்
ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ராஜ்யங்கள், அதாவது இவர்கள் கானானுக்கு நடந்து வரும் பொழுது, கானானுக்கு செல்லும் பொழுது அநேக ராஜ்யங்களை தேவன் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அநேக ராஜாக்களை அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் விசேஷித்த விதமாய் அதில் முந்தின வசனத்தை பார்க்கும்போது கூட பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பிரபலமா பொதுவா ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் என்று சொல்லிட்டு, விசேஷமா அதுல எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்தவரை துதியுங்கள் என்று அதுல விசேஷித்த விதமா அதுல மென்ஷன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவர்கள் இருவரும், அதாவது இந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் எப்படிப்பட்டவன் என்று அவனை குறித்து பாடுகிற பாடல்களையே என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல 27வது வசனத்துல பாருங்க, சீகோனை குறித்து எவ்விதமாய் பாடுறாங்க பாருங்க. அவர்கள் மோவாபை வந்து அவர் நொறுக்கிட்டான். 29வது வருஷத்துல, மோவாபே, கேமோஸ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய், தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் அப்படின்ட்டு இவ்விதமாய் அவனை குறித்து கவி பாடுகிற அந்த மேன்மையா, அந்த அதாவது மேன்மைன்னு சொல்ல முடியாது, அவன் மிகவும் பயங்கரமான ஒரு ராஜா, மிக அழிக்க முடியாத அல்லது அவனை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற அவனை குறித்து கவி பாடத்தக்கதா இருக்கக்கூடிய அந்த ராஜாவையும் தேவன் அழித்தார். அதனாலதான் ராகாப் சொல்லும் போது கூட, எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசான் ராஜாவாகிய ஓகுக்கும் நீங்கள் செய்திகளை கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் எங்களுக்குள்ள கரைந்து போயிடுச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட ராஜ்யங்களையும் எகிப்திலிருந்து வெளியில வந்த ஜனங்கள் எவ்விதமா அநேக இடங்கள்ல அவர்கள் விழுந்து போயிருந்தாலும், அநேக இடங்கள்ல தேவனை குச்சப்படுத்தி இருந்தாலும், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்திருந்தாலும், தேவன் தன்னுடைய வாக்கு தத்துவத்தின்படி தான் வாக்கு பண்ணினபடியினாலே, தன் வாக்கிலே உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே இந்த ஜனங்களை அவ்விதமாய் நடத்திட்டு வந்து எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு கீழாக கொடுக்கிறத நான் பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை இந்த மோவாபியரை மேற்கொள்ளக்கூடிய எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கே இது நடந்துட்டு அப்படின்னா, அடுத்து 22வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது இவர்கள் மோவாபை நோக்கி பயணம் செய்கிறதுனால இந்த மோவாபின் ராஜா அவனுக்கு ஒரு பயம் வந்துருது. நம்ம எல்லாமே இது கேள்விப்பட்டதான். மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு ஒரு பயம் வந்துகிறது. அவன் அதன் மூலமாக பிளேயாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து, அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் அந்த தீர்க்கதரிசியை அழைத்துட்டு வந்து அவனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களை கொடுப்பேன்னு சொல்லி அவன் அழைத்துட்டு வர்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப இவன் அழைக்கப்பட்டதனுடைய காரியம் என்ன? பிளேயாம் என்பவன் தேவனை அறிந்தவனாக தான் வேதத்துல காண்பித்து கொடுக்கப்படுகிறது. இப்ப இவன் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, இவன் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப இதை அறிஞ்ச பிளேயாம கூட்டு வந்து, இந்த ஜனங்களை நம்மளால மேற்கொள்ளவே முடியாது, இவர்கள் வந்து வெளியின் புல்லை போல இவர்கள் பரவி கிடக்குறாங்க, இது ஜனம் பெருத்த ஜனம், இந்த ஜனத்தை நம்மளால மேற்கொள்ளவே முடியாது, இவர்கள் சீகோனையும் ஓகையுமே, இவர்கள் பாசானின் ராஜாவாகிய ஓகையுமே இவர்கள் அழித்து விட்டார்கள், இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது, இவர்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது, அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், எகிப்திலிருந்து அவர்களை வழி நடத்திட்டு கொண்டு வந்த மகா பயங்கரமான ஒரு தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பாலாக் இவர்களை சபிப்பதை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அழைத்துட்டு வந்து அவர்களை சபிப்பதற்காக அழைத்துட்டு வந்திருக்கிறார். இப்ப இந்த 3 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதுல பிளேயாமினுடைய விழுந்து போன நிலைமையை நாம பார்க்க முடியும். ஒருவேளை பிளேயாம் தப்பிப்பதற்கு அங்கு ஒரு வழி இருந்ததை நாம் பார்க்க முடியும். பாருங்க பிரியமானவர்களே, 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்திட்டு தான் இவன் தீர்க்க தரிசனத்தை ஆரம்பிப்பான். இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 22வது அதிகாரத்துல எல்லாமே உங்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படுது. அப்பயுமே பிளேயாம் சொல்றான், தேவன் எனக்கு அருளுகிற வார்த்தைகளை தவிர வேற எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு பாலாக்கு ஒரு நிபந்தனை விதித்துட்டு 23வது அதிகாரத்துல அவர்கள் முதல் வசனத்திலே 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே ஆயத்தப்படுத்தும் என்று சொல்றான். அந்த பலிகளை குறித்த நியமங்கள்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கு. அதனாலதான் புதிய உடன்படிக்கையில இந்த பிளேயாம குறிச்சு சொல்லும் போது விழுந்து போன தீர்க்க தரிசிகளை காண்பித்து கொடுக்கிற, விழுந்து போன ஊழியர்களை காண்பித்து கொடுக்கிற, அல்லது விழுந்து போன தேவ ஜனத்தை காண்பித்து கொடுக்கிற எல்லா இடத்திலையுமே, கொஞ்சம் குறைய எல்லா இடத்திலையுமே இந்த பிளேயாம் காண்பித்து கொடுக்கப்பட்டிருப்பார். திருப்பிக் கொள்ளலாமே, 2 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2வது நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து
பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. பாருங்க, அதனால நீங்க நல்லா தெரியும், இந்த நம்மளுக்கு பேதுரு எழுதின 2வது நிருபத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்குன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்ப ஆரம்பிக்கும் போதே அவர், அதாவது தொடர்ச்சியா தான் இருக்கும். நீங்க மேல தீர்க்க தரிசனம்னா என்ன, நம்ம விடிவெள்ளி உதிக்கிற அளவுக்கும் நம்ம அதுல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை பிடித்துக்கொண்டு அந்த பாதையில நடக்கணும் என்பதை காண்பித்து கொடுத்துட்டு, அடுத்து கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அவர்களுடைய கிரியைகளை எல்லாம் காண்பிச்சு கொடுக்கும் போதுதான் இந்த பிலேயாமும் காண்பித்து கொடுக்கப்படுகிறார். அப்ப இந்த பிலேயாம் பலிகளை குறித்த அறிவை பெற்றிருந்தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவன் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பாக அல்லது அவர்களை சபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும் அப்படிங்கிறதற்காக பலிகளின் மூலமாக முதல்ல பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் முதல் 2 முறையில பலி செலுத்திட்டு 3வது முறை தான் பலி செலுத்த மாட்டான். ஆனா 23வது அதிகாரத்துல 2 முறையுமே பலி செலுத்திட்டு தான் அங்க போறதை நான் பார்க்க முடியும். அப்ப பாருங்க, இந்த பிலேயாம் இந்த அறிவை பெற்ற மனுஷன் தான். அவனுடைய தீர்க்க தரிசனம் கூட மேன்மையானதான் இருக்கு. 23வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 8வது வசனம், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், அதெல்லாம் சொல்லிட்டு அதுல ஒரு விருப்பத்தை அவனுடைய ஜபத்தை வைக்காம பாருங்க, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. பாருங்க, தேவனிடத்திலிருந்து வாக்கியத்தை பெற்ற மனுஷன் தான், ஜனங்களை சபிக்க அழைக்கப்பட்டவன் தான், அவர்களை சபிப்பதற்காக வந்தவன் இங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறான். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்ததுதான் பிரியமானவர்களே. அப்போ தேவ ஜனங்களை அவன் நல்லா தெரிஞ்சுட்டு, தேவ ஜனங்களை பாழாக்கினால மேற்கொள்ள முடியாது, அவர்களை சாபத்திற்குள்ளாக தள்ளுவதுதான் ஒரே வழி என்று சொல்லிதான் அந்த 3 இடத்துலயுமே அவர்களை சபிப்பதற்காகவே அழைத்துட்டு வர்றான். அதனாலதான் நம்ம 24வது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது பிலேயாமுக்கு தெரிஞ்சிச்சு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 24 முதல் வசனத்துல இப்படிதான் ஆரம்பிக்கும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நல்லா புரிஞ்சுக்கிடணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, அதுலதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் அப்படிங்கறத இந்த 23வது அதிகாரத்திலே காண்பிச்சு கொடுத்தாங்க. அவர்கள் ஜாதிகளோட என்ன பண்ண மாட்டாங்க, கலந்து இருக்க மாட்டாங்க. அந்த 23வது வசனத்துல பார்த்தோமே, 23வது அதிகாரம் 9வது வசனத்துல, கண்மலையில் உச்சியிலிருந்து பார்க்கும்போது அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் எப்படி இருக்கிறாங்க, தனியே வாசமா இருக்கிறார்கள். இப்ப இதுதான் பாருங்க, எகிப்திலிருந்து அவர்களை பிரித்து எடுத்துட்டு வந்து இவங்க எந்த ஜாதிகளோடும் இவர்களுக்கு என்ன கிடையாது, ஒரு கலப்பும் கிடையாது. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான், எகிப்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டதை பார்த்துட்டு தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்கிறதையும் காண்பிச்சு கொடுத்துட்டு தான் பிலேயாமுக்கு தெரிஞ்சிட்டு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உண்மையிலே ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம தேவன் அவங்கள பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்க போறாரு அப்படி நினைச்சிடக்கூடாது பிரியமானவர்களே. அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு என்ன பொருளாதாரமோ என்ன வீடு கிடைக்க போதோ எனக்கு தெரியல, அந்த என்ன வீடு கிடைச்சிருக்குங்கிறது தெரியல. உண்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களையும் மேற்கொள்வார்கள். இதுதான் நான் பார்த்த மட்டும் இல்ல, இதுதான் இங்க நான் பார்த்த மட்டும், என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி நான் பார்க்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்வார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படும். அதற்கிடையில இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யத்தையும் எல்லா விதமான அதை சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய, இல்ல அங்கே தங்களுடைய கேடான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற எல்லா ராஜ்யங்களும் எல்லா ராஜாக்களும் அவர்களுடைய கால்களுக்கு கீழாக வருவார்கள் என்பதுதான் மேலே நான் அதை ஆசீர்வாதமா பாக்குறேன். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிய திருச்சபைக்கு எழுதும் போது கூட, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்க போடுவாராக. அவர் சிலுவையில அவனை நசிக்கிட்டாரு, உண்மைதான். அந்த விசுவாசத்தை பற்றி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த கானான் நித்திய ஜீவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த விசுவாசத்துலதான் போயிட்டு இருக்கோம். போற வழியில போகிற இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யமும் எல்லா காரியங்களும், உடனே உலகத்திற்கு அடுத்த ராஜ்யங்களை நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா உண்மையிலே குடியரசுத் தலைவர்ல இருந்து பிரதம மந்திரியா இருக்கட்டும், முதல் மந்திரியா இருக்கட்டும், எல்லா பதவியிலையும் யாரு தான் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணிருக்கணும், இருந்திருக்கணும். அப்படிதானே? உலகத்தின் ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறதா இருந்தா, இல்ல இந்த ராஜ்யத்தை நம் கால் மதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தமாய் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, உண்மையிலே பார்த்தா குடியரசுத் தலைவர்ல இருந்து
பிரதம மந்திரியா இருக்கட்டும், சின்ன சின்ன மந்திரிகளா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ராஜ்யமும் தேவனுடைய பிள்ளைகள் கையில தான் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அப்படி அப்படி எந்த இடத்துலயுமே இங்க என்ன பண்ணல. நம்ம தானியேலை எடுத்துக்கிட்டா கூட, தானியேல் கூட நேபுகாத்நேச்சருக்கு 2வது தான் இருக்கிறாரு. நம்ம பார்த்தோம்னா தானியேலினுடைய தேவன் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி, உலகத்தின் ஆசீர்வாதத்தின்படி பார்க்கணும்னா, தானியேலின் தேவன் பெரியவரா இல்ல நேபுகாத்நேச்சரின் தேவன் பெரியவரா அப்படின்னா, தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு கீழே தான் இருக்கிறான். ஆனா எந்த ஒரு காரியமும், ஆவிக்குரிய அடுத்த எந்த காரியமும் அல்லது மரணம் ஜீவனை குறித்த எந்த காரியத்திலையும் நேபுகாத்நேச்சார் தானியேலை மேற்கொள்ள முடியாது. தேவனுக்கு அடுத்த காரியத்துல தானியேல் தான் முக்கியமா இருந்தான். ஆனா உலக பிரகாரமா இருக்கும் பொழுது தானியேல் 2வது தான் இருக்கிறாரு. யோசேப்பினுடைய காரியங்களை எடுத்து பார்த்தாலும் பார்வோனுக்கு 2வது தான் இருக்கிறாரு. ஆனா எல்லா முடிவுகளும் யார் கையில வருது? ஞானத்திற்கேற்ற முடிவு எல்லாமே யார் மூலமா வருது அப்படின்னா யோசேப்பு மூலமா எடுக்கப்படுகிறது. இதுதான் முக்கியம். அப்போ கண்களுக்கு தெரியாத ராஜ்யம் எல்லாமே தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் எல்லாமே உண்மையிலே பாகாலை வழிபட்ட ஜனங்கள் தான் மேலா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மேலான சுதந்திரத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்தி அல்லது தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் கீழ்ப்படுத்தி ஜாதிகளோட கலவாமல் இருந்து அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கானானிலே செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த அருவருப்புகள் எல்லாம் அகற்றும்படியாக, அந்த பூமியிலே செய்யப்பட்டு கொண்டிருந்த எல்லா அருவருப்புகளையும் அகற்றும்படியாக தேவன் ஒரு ஜாதியை பிரித்தெடுத்து அங்க கொண்டு வைக்கிறார். உண்மையிலே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் முதல்ல எடுக்கல. முதலாவது ஒரு மனுஷன் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறான். அதுதான் ஆபிரகாம். இதுல இருந்துதான் இந்த ஆபிரகாமில் இருந்துதான் ஒரு சந்ததி பிறந்து, இந்த ஆபிரகாமின் சந்ததி தான் மன்னிக்கணும், இந்த ராஜ்யத்தை எல்லாவற்றையும் மேற்கொண்டு கானானை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதை நம்ம பார்க்கணும். ஆபிரகாமின் சந்ததி, இந்த ஆபிரகாமின் சந்ததி தான் ஒட்டுமொத்த ராஜ்யத்தையுமே மேற்கொள்ற இடத்துக்கு வந்தாங்க. இப்ப இததான் தேவன் என்ன செய்தார் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. தேவன் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான நன்மைகளை செய்திருக்கிறார், அதுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையிலேயே நாம் பார்க்கும் பொழுது பரிதபிக்கப்பட்ட இடத்துலதான் நாம் இருந்தோம். உண்மையிலே தேவனை அறியாத வரைக்கும், தேவனை கண்டுகொள்ளாத வரைக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக பலியா இருக்கிறார். என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் ஒருத்தர் மன்னித்து இருக்கிறார். நான் செய்த எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. நான் மரணத்திற்கு அப்புறம் மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த பூமியில வாழும் பொழுது என்னுடைய கண்கள் கண்டபடி நான் இஷ்டப்பட்டபடி வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தேன். உண்மையிலே அது அடிமைத்தனத்தின் வாழ்க்கைங்கிறத அறியாமலே அந்த அடிமைத்தனத்திலேயுமே ஒரு சுகத்தை கண்டுகொண்டு அந்த சிற்றின்பத்திற்காக அதன் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த என்னையும் மன்னித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் என்கிறது தான் தேவன் எனக்கு செய்த மகத்துவமான கிரியை. உண்மையிலே தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, உண்மையிலே தேவன் இதைதான் எனக்கு முதல்ல செய்திருக்கிறார். பரிதபிக்கப்பட்ட இடத்துல இருந்த, அடிமைத்தனத்துல இருந்த, வேற தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்த. அதனாலதான் யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல கூட நம்ம ஒரு ஆராதனை பகுதியில கூட நம்ம அதை வாசித்தோம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளும் எங்க போனாங்க, எகிப்திற்கு போனார்கள் என்பது எல்லா காரியங்களையும் காண்பித்து கொடுக்கிற. அப்ப பாருங்க, உண்மையிலே இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நடந்ததுதான். நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருந்தோம். நம் தேவர்கள் அல்லாதவர்களை பின்பற்றி கொண்டிருந்தோம். நதிக்கு அப்புறத்திலே எப்படி ஆபிரகாம் என்பவர் வேற தேவர்களை பின்பற்றி கொண்டிருந்தாரோ அதே போல தேவர்கள் அல்லாதவர்களை நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம். இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம். உண்மையிலேயே அது அடிமைத்தனம் என்பதை நாம் அறியவில்லை. உண்மைக்கு இன்றைக்கும் பிரியமானவர்களே, அநேகர் கிறிஸ்தவத்திற்குள்ள வந்துட்டா நிறைய காரியங்களை விட வேண்டியது. ஒருத்தர் சொல்லி இப்படி கேள்விப்பட்டேன், இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டா எங்களால எப்படி இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, நீங்க நிறைய விஷயத்த என்ன பண்ண சொல்றீங்க, விட சொல்லுவீங்க, எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்போம், அதை பேசக்கூடாதும்பீங்க.
நான் எனக்கு இஷ்டப்பட்டபடி சினிமா பார்த்துட்டு இருப்பேன், அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இந்த நாடகம் இதெல்லாம் பார்ப்பேன், ஃபோனில் காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன், இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதனால நான் கிறிஸ்தவத்துக்கு என்ன என்ன பண்ணுறது கிடையாது, வர்றது கிடையாது அப்படின்னு. உண்மையிலே நான் சொல்கிறேன், சினிமா பார்க்கிறதா இருக்கட்டும், நாடகம் பார்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன இன்பம் என்னதான் இருக்கு, என்ன செய்ய தான் செய்யுது, இருக்க தான் செய்யுது. அது எப்படிப்பட்ட இன்பம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். கால்களில் சங்கிலியை கட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய யானையை காலில் சங்கிலி கட்டி போட்டு அதனுடைய காலை சங்கிலினால கட்டி போட்டு அதனால அது நினைச்ச இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் சங்கிலி என்ன பண்ணதான் இருக்கும், காலில் இருக்க தான் தெரியும். நேரத்துக்கு அதுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா கிடைக்காதா, கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க. அதை குளிப்பாட்டுற விஷயம் எல்லா விஷயமே என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க. ஆனால் காட்டில் உள்ள யானைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, காட்டில் உள்ள யானை தனக்கு தேவையான இறையை ஃபுல்லாமே அதுதான் பார்த்துக்கிடணும். அது அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இதுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும், நேரத்துக்கு அதை குளிப்பாட்டிடுவாங்க. ஆனா மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது விடுதலையா இருக்கும், இது அடிமையா இருக்கும். ஒரு மனுஷன் வந்து அதை விடுவிக்காத பட்சத்துல, ஒரு மனுஷன் வந்து அந்த சங்கிலி அவுத்து விடாத பட்சத்துல அந்த யானைக்கு தன் விரும்பின இடத்துக்கு அதை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனா சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், கிடைச்சிட்டு தான் இருக்கும். உண்மையிலே பாவமும் இப்படிப்பட்டதுதான். இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகம் தான். நமக்கு நம்முடைய மாம்சத்திற்கு தேவையான இன்பத்தை எல்லாத்தையும் அது கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி அது காண்பிக்கும். ஆனா அது சிற்றின்பம். அதனாலதான் உலகமே சொல்லுது, அது சிற்றின்பம் அப்படிதான் சொல்லுது. அந்த சிற்றின்பம் என்ன பண்ணும், நம்முடைய கால்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், கெட்டி போட்டிருக்கும். ஒரு இமேஜ்ல கூட பார்த்த ஞாபகம் இருக்கு. முற்காலத்துல அடிமைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கிலியில வந்து கெட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம், கையில சங்கிலி போட்டு கெட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம். இன்னைக்கு இக்காலத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா, சார்ஜர் அதுல ஹோல்டர்ல இப்படி மாட்டி இருக்கு, அந்த வயர் இப்படி இருக்கு, கையில போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சார்ஜர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்காங்க. இவங்களால நவுல முடியுமா, முடியாது. சார்ஜ் ஏற வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கையில பிடிச்சிட்டு தான் இருக்கணும். பாருங்க இப்படிப்பட்ட அதுல எதுக்கு அதை விட முடியல, அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன இன்பம் இருக்கு. ஆனா அது அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, நாம் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு அது தடை பண்ணிருக்குங்கிறத ஜனங்களால உணர்ந்து கொள்ள முடியாததுனாலதான் தாங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியல. இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கறதை உணர்ந்து கொள்ள முடியல. இதுல இருந்து விடுவிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறார், இதை நமக்கு விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் மேற்கொள்ளக்கூடிய இதற்குரிய பலத்தை அளிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதையும் அவர்களால் என்ன பண்ண முடியல, கண்டுகொள்ளவே முடியல. நான் அடிமையா இருக்கேன்னு புரியாத வரைக்கும், நான் அடிமைத்தனத்துல இருக்கேன்னு தெரியாத வரைக்கும் நான் வெளியில போகணுங்கிற எண்ணமே எனக்கு என்ன பண்ணாது, வராது. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேங்கிறது தெரியாத வரைக்கும் என்னால ஜெயில இருந்து விடுதலை ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காது. அப்ப நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன்னு தெரிஞ்சாதான் விடுதலை ஆகணுங்கிற ஒரு எண்ணமே வரும். நான் விடுதலை ஆகணும்னு நான் நினைக்கும் போதுதான் என்னை யார் விடுவிப்பார் அப்படிங்கறதே நான் என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும். அப்ப பாருங்க, உண்மையிலே நாம் சிறைச்சாலையில இருந்தோம். நம் உலகத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது நாம் உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கும் உலகத்தினுடைய ஆசாபாசம் என்கிற சிறைச்சாலையில இருந்தோம். உலகத்தை கொண்டு வந்து இந்த மாம்சத்தை தூண்டி அதுல நம்மளை கட்டி வைத்திருந்தான். அப்ப இவனை மேற்கொள்ளத்தக்கதாய், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்படத்தக்கதாய், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறத்தக்கதாய் தேவன் ஒரு கிரியை செய்தார். தேவன் நமக்கு ஒரு கிரியை செய்திருக்கிறார். அதுதான் எகிப்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரு, விடுவித்தது. இப்போ உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் பிரியமானவர்களே. இதுதான் தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய காரியம். அவருடைய பலியை பெற்றுகிற விசுவாசத்தினால், அவர் எனக்காக மரித்தார் என்கிறத விசுவாசிக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல முதலாவது நிருபம் 2வது அதிகாரத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம எங்க அந்த இதுல எல்லாமே வந்துட்டு, நம்முடைய நிலைப்பாடு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் என்பதை அவர் என்ன பண்றாரு, பேதுரு அழகா காண்பிச்சு கொடுத்துறாரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அப்ப நம்ம இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தான், இருள், அந்தகாரத்துலதான் இருந்திருக்கிறோம். அந்தகாரத்தினின்று எங்க வரவழைச்சிருக்கிறாராம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. பாருங்க எந்த இடத்துல இருந்தோம் எங்க கொண்டு வந்திருக்கிறார். இதேதான் பவுல் சொல்லும் போது கூட கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல நமக்கு எப்படிப்பட்ட மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கறதையும் 1:12 கொலோசியர் 1:12 பார்க்கும் பொழுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில்
பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். அப்ப இதுதான் பிரியமானவர்களே உண்மையிலே மேன்மையானது. நம்ம அந்தகாரத்துல இருந்தோம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டோம். ஒளியில வாழ்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்கு. அதனாலதான் நம்மை அது மாத்திரம் காண்பித்து கொடுக்கல, கிறிஸ்துவோடு கூட நம்மை உடன் சுதந்திரராகவும் வைத்திருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு செய்திருக்கிற கிரியை தான், நமக்கு வைத்திருக்கிற மேன்மையும் அதுதான். அப்ப இதை பற்றி கொண்டவர்களா தான் நம் வாழ அழைக்கப்பட்டிருக்க. அதான் தேவன் என்ன செய்தார் என்பது சொல்லப்படும் அப்படின்னா, என்னாகமத்தின் புஸ்தகத்துல பாலாக்கதை தீர்க்க தரிசனமாவே தான் சொல்றாரு. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஒருவேளை இது எழுத்தின்படி பார்க்கும் பொழுது அவர்கள் சகல ராஜாக்களையும் அவர்கள் அடிமைப்படுத்தி சகல ராஜாக்களையும் மேற்கொண்டு கானானை சுதந்திரித்துக் கொள்வதுதான் இது எழுத்தின்படி பார்க்கும் பொழுது இது சொல்லப்பட்டிருந்தாலும், அதற்கு அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது 24வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிமித்தம் பார்க்க போகாம ஒரு உண்மையிலே சபையை குறித்த ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு சொல்லிட்டு திரும்ப மோவாபுக்கினுடைய ராஜா பாலாக்கினிடத்துல சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்வாங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு 24வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவறிந்து சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் தீர்க்கப்பட்டவன் விளம்புகிறதாவது 17ல அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அவரை காண்பேன். யோபு சொன்ன வார்த்தை மாதிரியே இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு யோபு சொன்ன வார்த்தை மாதிரியே இருக்கு. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை என்ன பண்ணும், அவரை காணும். அவர் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இதை எழுத்தின்படி பார்த்தோம்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அதுல யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது, உண்மையிலே கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, எனக்கு கானானை சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய என்னென்ன ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தடையா இருக்குதோ எல்லாமே என்னுடைய காலுக்கு கீழே வரத்தக்கதாய் தேவன் அவைகளை எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இதில் நாம் பார்க்க வேண்டிய வாக்குத்தத்தமா இருக்கு. இந்த கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இந்த கானானுக்கு அடைந்து கொள்வதற்கு, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு என்னெல்லாம் எனக்கு தடையா இருக்கோ அதை எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே முறித்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே எல்லா விதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அந்த ஜெயத்தின் மூலமாக அந்த ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் எங்களோடு கூட இருக்கிறது. எங்களுடைய ராஜா எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் இந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு நிச்சயமாக அளிப்பார் என்கிற விசுவாசத்துல நடக்கும் பொழுது அந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் இந்த ராஜா நமக்கு கீழே என்ன பண்ணிடுவாரு, கீழ்படுத்திடுவார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வெற்றி பெற்ற அநேக இடங்கள்ல கொஞ்சம் குறை எல்லா இடங்கள்லயுமே அவங்களுக்கு எப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னா அற்புதமா தான் ஜெயம் பெற்றிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல இவங்க போர் புரிந்திருப்பாங்க. அந்த போர்லயுமே தேவனுடைய கிரியை நடைபெற்றிருக்கும். அந்த போர்லயுமே தேவனுடைய கிரியை, தேவனுடைய கரம் அங்க இருந்துதான் அவர்கள் மேற்கொள்ள முடியும். யோசுவாவினுடைய காலத்துல வாசிக்கும் போது கூட சூரியன் அங்க அப்படியே தரித்து நிக்கிற அளவுக்கு ஒரு கிரியை நடக்குது. இங்க இவங்க போர் மும்முரமா போயிட்டு இருக்கு, இவருடைய பலத்துல மேற்கொள்றாங்க. ஆனா அந்த இடத்துல தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்படாம இவர்களால் அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்க முடியாது, மேற்கொண்டிருக்க முடியாது. அதே மாதிரிதான் இவர்கள் ராஜாக்கு கீழாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது அநேக இடங்கள்ல கொஞ்சம் குறைய எல்லா இடத்துலயுமே பார்க்கும் பொழுது தேவனுடைய கிரியை அந்த இடத்துல இருந்துதான் இவர்கள் அந்த ராஜ்யங்களை மேற்கொண்டு இருந்திருப்பாங்க. அப்ப உண்மையிலே தேவனுடைய கிரியை அங்க நடப்பிக்கப்பட்டுதான் ராஜ்யங்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். அப்ப தேவன் என்னென்ன செய்தார்னா சிலுவையில எல்லாவற்றையும் முடித்து விட்டார். உலகமும் மாம்சமும் சிலுவையில அங்க அறையுண்டிருக்கிறது. என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்ப அப்ப இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதுக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த காரியமும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே, யாக்கோவிலிருந்து உதித்த அந்த நட்சத்திரம் ராஜாவினுடைய ஜெயகம்பீரத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் இது எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படிங்கிறது தான் இங்க நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அப்ப தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், அந்தகாரத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார், வரவழைத்திருக்கிறார். இதுதான் பிரியமானவர்களே தேவன் நமக்கு செய்த காரியம். இங்க
என்னாகும் 23:23 வாசித்தோமே, தேவன் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும் என்று தீர்க்க தரிசனமா உரைத்தானே. அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து வரும் பொழுது, அடுத்த தீர்க்க தரிசனத்துல சபையை குறித்த காரியங்களையும் காண்பிச்சு கொடுத்துட்டு, அதற்கு அடுத்து வரும் பொழுது யாக்கோபில ஒரு நட்சத்திரம், இது எல்லாம் நடைபெறுவதற்கு, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இவர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படுவதற்கு யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? உதிக்க வேண்டியது இருக்கு. இந்த நட்சத்திரம், அந்த செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தோம்னா எல்லா விதமான ராஜ்யங்களும் அவர் நிர்மூலமாக்கத்தக்கதான காரியங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். 19 வசனத்துல பாருங்க, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். அநேகர் சொல்றாங்க இது எழுத்தின்படி தாவீதை குறிக்கப்படுகிறது, தாவீதை குறித்து சொல்லப்படுது அப்படின்ட்டு. ஒருவேளை அப்படி இருக்கட்டும், அது எழுத்தின்படி அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனா இங்க நாம் பார்க்க வேண்டியது அது கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தான் யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்றார். அப்போ கிறிஸ்துவானவர் ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் தனக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப எல்லாமே அவருக்கு கீழே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல இயேசு கிறிஸ்துவானவர் யார் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்துட்டு, அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறார், அவருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது, அவர் எப்படி இருந்தாரா? 6வது அதிகாரத்துல அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார், தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாட பொருளாக கருதல. அதை தொடர்ந்து வரும் பொழுது 8வது வசனத்துல அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணாரு? தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன பண்ணாரு? அவரை உயர்த்தி. அப்ப சிலுவையின் மரண பரியந்தமும் வானத்தில் இருந்த தேவகுமாரன் பூமியில மனுஷனாக இறங்கி வந்து தன்னை ஒட்டு மொத்தமாய் தாழ்த்தி தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது எதற்காக அப்படின்னா, ஏதோ இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவர் கீழே இருக்குன்னா அப்படி பார்த்துட்டோம்னா உண்மையிலே தேவனுடைய அன்பை நம்மளால உணர முடியாது. அவர் எதற்காக என்ன செய்தார் அப்படின்னா, வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னை தாழ்த்தி, தன்னுடைய தம்மை முற்றிலுமாக அடிமையின் ரூபம் எடுத்தவராக தன்னை தாழ்த்தி வந்து உங்களையும் என்னையும் அந்தகாரத்திலிருந்து மீட்டெடுத்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இந்த வெளிச்சத்துலதான் பிரியமானவர்களை நாம் நடக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல என்ன இல்லை? எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. அவரிடத்துல இருளே இல்லை. அப்ப அவருடைய பிள்ளைகளாய் சொல்லப்படுகிற நம்மிடத்திலையும் இந்த இருளின் காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்மளை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் முக்கியம். அவர் அப்படியே மரித்து உயிர்த்தெழுந்து நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போகல. என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வீக சுபாவத்தை, தேவனுடைய சாயலை சுதந்திரித்துக் கொள்ளதாக, நாம் இழந்து போன தேவனுடைய சாயலை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த பூமியிலே நாம் அவருக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ராஜரீக கூட்டமாக, ஆசாரியராக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதை தான் நம்ம 1 பேதுரு 2:9 வாசித்தோம். மீண்டும் கூட அதை நம்ம ஒரு முறை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லிட்டாரு, முன்னே நீங்கள் எப்படி இல்லை? தேவனுடைய ஜனங்களா இருக்கல, இப்பொழுதும் அவர்களுடைய ஜனங்களா இருக்கீர்கள். முன்னே நீங்க நம்மளுக்கு என்ன கிடையாது? முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்? இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளும் ஆகிய நீங்கள், இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் விரோதமாய் பேசுகிற இந்த காரியங்கள்லாம் நீ ஞானமாய் நடந்து கொள்ளத்தக்கதாய், இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு மேல என்ன நடந்துட்டு அப்படின்னா, அங்க ஒரு விலையேற பெற்ற ஒரு கல் வந்துட்டு. 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அங்க மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்கள். அப்ப பாருங்க, நம்ம அவரிடத்துல விலையேற பெற்ற கல், ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு கல், மனுஷரால தள்ளப்பட்டதுதான், மனுஷரால புறக்கணிக்கப்பட்டதுதான். அதனாலதான் ஏசாயா 53 பார்க்கும் பொழுது, 52 மற்றும் 53 பார்க்கும் பொழுது, அவர் பாடு அனுபவித்தவர் தான். அவர் மனுஷரால புறக்கணிக்கப்பட்டவராக தான் இருந்தார். எல்லா விதத்திலையும் அவர் மனுஷர்கள் அவரை அங்கீகரிக்கவே இல்லை. அவரை புறக்கணிக்கவே தான் தேவனை அறியாதபடி, தேவனுடைய குமாரனை அறியாதபடிக்கு அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்யத்தக்கதாய் அவரை புறக்கணித்து, அதுவும் ஒரு கொடூரமான மரணத்தை அவருக்கு அளிக்கத்தக்கதாய்
கொடூரமான மரணத்தை அவருக்கு கொடுக்கத்தக்கதாய், தண்டனை கொடுக்கத்தக்கதாய் அவரை அறியாதபடி அவரை புறக்கணித்தது நிமித்தமா தான் அவரை சிலுவையில இருந்தாங்க. ஆனா அவர்கள் அங்க வீடு கட்டுகளால் ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல் சபை என்கிற மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு அவருடைய சரீரத்திற்கு தலையா இருக்கிறார். சபை அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தலையா இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல அவர்தான். அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்பொழுதும் நமக்காக தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். நமக்காக நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதான் நம்ம பார்க்க வேண்டியது. இவரை விசுவாசிக்கிறதுனால, அவரிடத்துல சேர்ந்ததுனாலதான். முன்னே நான் தேவனுடைய ஜனம் கிடையாது, ஆனா இப்ப தேவனுடைய ஜனம். முன்னே எனக்கு இரக்கம் கிடையாது, ஆனா நான் இப்பொழுது இரக்கம் பெற்றவனா இருக்கிறேன். எப்படிப்பட்ட இரக்கம்? ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா விதமான மாம்ச இச்சைகளையும் விட்டு விலகத்தக்கதான கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். முன்னே என்னால் இதை மேற்கொள்ள முடியல. முன்னே இந்த உலகத்தை மாம்சத்தை என்னால ஜெயிக்க முடியல. ஆனா இப்பொழுது என்னால் ஜெயம் பெற முடிகிறது. எதனால அப்படின்னா, என்னுடைய மாம்சமும் என்னுடைய உலகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது என்கிறதை விசுவாசிக்கிறது நிமித்தமா என்னால மேற்கொள்ள முடியும். அதனாலதான் அந்த பிலேயாமுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் நீதிமான் மரிப்பதை போல மரிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அவனுடைய மரணம் அப்படி நிகழல. என்னாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பிலேயாமுடைய மரணம் நீதிமான் மரிப்பது போல நடக்கல. அவன் சங்கரிக்கப்படுறான். எதற்காக அப்படின்னா, அவன் இந்த இஸ்ரவேலுக்குள்ள வரல. அவன் இந்த இரக்கம் பெற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்து கொள்ளல. அவன் யாரதான் பற்றி கொண்டிருக்கிறான்? மோவாபை தான் பற்றி கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான். அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவன் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மேன்மையை பெற்ற தீர்க்கதரிசி தான். ஆனா அவன் எதுக்குள்ள வரல? இஸ்ரேலுக்குள்ள வரல. ஆனா பாருங்க, ராகாப் என்கிற ஒரு வேசி இஸ்ரவேலுக்குள்ள வந்துடுறான். ராகாப் என்கிற வேசி இங்க இரக்கம் பெற்றிடுறா. எதனால? விசுவாசத்தினால. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய குமாரனை பெற்றுக்கிற விசுவாசத்தினால. இவனால உள்ள வர முடியல. இவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவன் என்னதான் பண்றான்? இவனுக்கு எல்லாம் தெரியுது பாருங்க. யாக்கோபுல நட்சத்திரம் உதிக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துல விழுந்து போவதற்கும் காரணம் இவன் தான். எதற்காக அப்படின்னா, இம்மைக்குரிய இந்த காரியங்களை அவன் விரும்பிட்டான். இம்மைக்குரிய தன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த மாம்ச இச்சையை விட்டு அவனால விலக முடியாத ஒரே காரணத்தினால அவனிடத்துல பாலாக்கிலிருந்து வரக்கூடிய எல்லாவித வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கும் போதகம் பண்ணிட்டான்னே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல தேவனே அவனை குறிச்சு சாட்சி சொல்றாரு. எப்படிப்பட்ட சாட்சி? அது மோசமான சாட்சி. அவன் இப்படி பண்ணிட்டான், நீங்க அப்படி இருக்காதீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா காண்பிக்கிறார். எதனால? இன்னைக்கும் அநேகர் பாக்குறாங்க, யாக்கோபுல நட்சத்திரம் உதிக்கிறதெல்லாம் தெரியுது. இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் ஒரு 25 நாளுக்கு அப்புறம், இந்த ஒரு வாரத்துல இருந்து இன்னும் 25ஆம் தேதி வரைக்கும் யாக்கோபுல உதிக்கிற நட்சத்திரம் தான் எல்லாருக்கும் கண்கள்ல தெரியும். அது உண்மைதான். யாக்கோபுல நட்சத்திரம் உதிக்குங்கிறதே தெரியும். இவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்வாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அந்த மாம்சத்திற்குரிய உலகத்திற்குரிய இச்சையை விட்டு விலகாத பட்சத்துல, அது ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்துங்கிறத கண்டுகொள்ளாத பட்சத்துல நம்ம இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு வெளியில தான் இருக்கணும். நம்முடைய சங்காரமும் அது நீதிமான் மரிப்பது போல இருக்காது. நான் தான் என்னைய வச்சு சொல்றேன். ஒருவேளை நானுமே இந்த இயேசுவை இப்படி பார்க்கிறேன். அவர் எனக்காக என்னென்ன செய்தாருங்கிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். சிலுவையில எனக்காக மரித்தார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்து மலைச்சு நிக்கிறதுல இல்ல, அந்த ஒளியினிடத்திற்கு வந்து அவரோடு கூட பயணிக்கிற அனுபவம் இல்ல. அவரோடு கூட தேவஜன், உண்மையிலே நான் நினைக்கிறேன், பிலேயாம் தேவ ஜனங்களோடு கூட பயணித்திருந்தான்னா அவனுடைய மரணம் நீதிமான் மரிப்பது போலதான் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவன் விரும்புறான், நீதிமான் மரிப்பது போல மரிக்கணுங்கிறத விரும்புறான். ஆனா அவனுக்கு அது கிடைக்கல. ஏன்? அவனால உலகத்தை விட்டு தேவனோடு கூட தேவ ஜனங்களோடு கூட இணைய முடியவில்லை. நான் மோசைக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. எகிப்தையே விட்டுட்டு, எகிப்தினுடைய ராஜாங்கிற எகிப்தினுடைய எல்லா மேன்மையும் விட்டுட்டு தேவ ஜனங்களோடு கூட, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் தான் பெருசு, தேவ ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிக்கத்தக்கதா வனாந்தரத்துக்கு போயிடுறான். இதுதான் பிரியமானவர்களே, அந்தகாரத்தினின்று ஒளி நிறத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இதை விசுவாசித்தவர்களாய் தேவ ஜனங்களோடு கூட பயணிக்கிற, இந்த வனாந்தரத்துல பயணிக்கிற இந்த அனுபவத்திற்கு வராத பட்சத்துல, இந்த மாம்சத்தையும் உலகத்தையும் அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்கிறதை இதை விசுவாசிக்காம வெறுமன யாக்கோபுல ஒரு நட்சத்திரம் உதிக்குங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு பயணிக்கிறதுனால நம்முடைய மரணம் நீதிமான் மரணத்தை போல இருப்பதில்லை. அதனாலதான் மரணம் எப்ப நிகழ்ந்துனா, நம்மளுக்கு உண்மையிலே மரணம் எங்க நிகழ்ந்துட்டுனா சிலுவையில நிகழ்ந்துட்டு. நம்முடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, இந்த உலகத்திற்கும் நமக்கு இருந்த பிடிகள் எல்லாமே சிலுவையில முடிஞ்சிச்சு. நம்ம அதை விசுவாசிக்கணும்.
இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அவர் சொல்லும்போது, உண்மையிலே அந்த நீதி எனக்கும் உண்டு, அந்த சுதந்திரத்துக்கு நானும் பங்காளி. இதை விசுவாசித்து உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் மேற்கொண்ட ராஜா ஒருவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக அவரை பின்பற்றி போகிற நானும் மேற்கொண்டவனாய் ஜெயம் பெற்றவனாக வாழ்கிறேன்கிற விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது உண்மையிலேயே நம் நீதிமான் மரிப்பது போல மரிப்பானாங்கன்னா அந்த பிழையாம் மாதிரி நம்ம பெயர மாட்டோம். இந்த பிழையாம்கிட்ட இருந்தது அந்த ஒண்ணுதான். உலகத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் அவனால என்ன பண்ண முடியல, விட முடியல. பலிகள்லாம் செலுத்தினான், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிட்டான். அதான் ஒரு கூட்டம் கூட மத்தேயு எழுதுற சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல சொல்லும்போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, அற்புத அடையாளங்களை செய்யறாங்க. நாங்கள் ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொன்னாருன்னா, உண்மையிலே இவங்களுக்கு எல்லாமே கிரியைகள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய செய்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னா, அக்கிரம செய்கைக்காரரே, என்ன மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு எல்லாமே விலகி, எல்லாவற்றிற்கும் விலகி, நான் சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தேன். ஆனா இப்பொழுதோ என் மேய்ப்பனும் கண்காணிமானவர் இடத்துல நான் திருப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த சத்தியத்தை உணராதபடி, இதை அறியாதபடி, என் மேய்ப்பன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளாதபடி, என்னுடைய ராஜா யார், அவரைப்படி நானும் வாழணுங்கிறது உணராதபடி இருக்கிறதுனாலதான் அநேக நேரங்களில் உலகத்தின் காரியங்களை நாம் விழுந்து போயிடும். பிரியமானவர்களே, நான் நம்மை ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைத்திருக்கிறார். நமக்கு கானான் வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கானான் சுதந்திரிக்கும்படியாய் வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு விட்டார். இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முடித்துட்டு தான், அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்தவராக தான் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை பற்றுகிற நாமும் அவரை விசுவாசிக்கிற நாமும் இவ்விதமாகவே ஜெயம் பெற்றிருக்கிறோம் என்கிற விசுவாசத்துல நடக்கும் பொழுது, அதுலதான் ஒட்டு மொத்தமா என்னுடைய பலத்தினால எதுவுமே கிடையாது, என்னுடைய பலத்தினால என்னுடைய மாம்ச முயற்சியினால என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, தேவன் அருளுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலதான் என்னால இது எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிறத நான் விசுவாசித்து அவரையே அண்டிக் கொண்டு அவரையே சார்ந்து நடக்கும் பொழுது உண்மையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள நான் வந்துடுறேன். என்னை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிறதை நான் உணர்ந்து கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வர வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களே, யாக்கோபு பெரிய பெரிய மனுஷன் தான். யாக்கோபு அவருடைய காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட, அதாவது அவருடைய தகப்பனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிற காரியத்திலிருந்து லாபானுடைய ஆடுகள் அவர் வசமாய் வர்ற வரைக்கும் எல்லா வச்சையும் பார்க்கும் பொழுது உண்மையிலே நல்ல பிரில்லியன்ட் மேன், நல்ல மனுஷன், பிரில்லியண்டான மேன். அவருடைய சொந்த பலன் எல்லாம் அவருடைய யாக்கோபினுடைய காரியங்களை ஆரம்பத்துல இருந்து அந்த பெனியேல்ல கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு பிரில்லியண்டான மனுஷன், தன்னுடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மனுஷன். ஆனா அவர் மரிக்கும் போது எப்படி இருக்கிறாரு, கோல்ல சாய்ந்து கொண்டுதான் மரிக்கிறாரு. எதற்காக? அங்க அவருடைய ஒட்டுமொத்த மாம்சமும் ஒட்டுமொத்த பலனும் அங்க முறிக்கப்பட்டுட்டு அவர் கடைசி வரைக்கும் அந்த கோலை சார்ந்து கொண்டே தான் போக வேண்டியது இருக்கு. அதே போலதான் நாமும் ஒட்டுமொத்த மாம்சமும் ஒட்டுமொத்த உலகமும் நம்முடைய பழைய மனுஷன் எல்லாமே, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய நீதி எல்லாமே மரித்து விட்டு நான் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துலதான் நடக்க முடியும், அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துலதான் என்னால நடக்க முடியும்ட்டு அவருடைய பலத்தையே நான் சார்ந்து நடக்கும் பொழுது, உண்மையிலே நடக்கும் பொழுது இல்ல, உண்மையிலே நடக்க வேண்டியது இருக்கிறது. உண்மையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை என்னால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதற்குதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்குதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டவர்களா தான் நம்ம இந்த பாதையில அப்படியே நடந்து போக வேண்டியது இருக்கு. என்னுடைய பலன் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துதான் எனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் செய்கிறதுக்காக எனக்குள் இருக்கிற கிறிஸ்துதான் இதை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். என்னிடத்துல எதுவுமே கிடையாது. உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகளை, இது எல்லாவற்றையும் சிந்திக்கணும், எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு வாழணும் அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் இது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. அப்படிங்கிறதுனா உண்மையிலே கிறிஸ்துவை மாத்திரம், அவருடைய நீதியை மாத்திரம், அவரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில தான் ஜெயம் இருக்கு. தேவன் என்னென்ன செய்தார்னா, அந்த காலத்துல நம்மை ஒளியின் இடத்துல சேர்த்து வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க அழைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவன், அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை நியமித்திருக்கிறார். இதுதான் நமக்கு வைத்திருக்கிறது. அதான் உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நமக்கு செய்த கிரியைகள். இது எல்லாமே பார்த்த பிழையாம் தான். இது எல்லாமே அவருக்கு தெரியுது. யாக்கோபுல நட்சத்திரம் வர்ற வரைக்கும் அவருக்கு தெரியுது. ஆனா உலகத்தை விட்டு அவரால் வர முடியல. தன்னுடைய மாம்சத்தை குளிர்விக்கக்கூடிய, தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய உலகத்தின் காரியங்களை விட்டு அதனால வர முடியல. அதனாலதான் தேவ ஜனங்களை சபிக்க முடியலைனாலும்
தேவ ஜனங்களை தேவனுடைய கோபத்திற்கு நேராய் திருப்பத்தக்கதாய், தேவ ஜனங்களை எப்படி அவர்களை வழிவிலக பண்ணலாம். என்னாகும் 25வது அதிகாரத்தை வீட்டுல வாஸ்து பாருங்க, நீங்க வாசித்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 25ல தேவனுடைய கோபம் திரும்பத்தக்கதாய் மோவாபினுடைய ஸ்திரீகளை கொண்டு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை கொண்டு அவர்களுக்கு போதனை செய்தான் அப்படின்னு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனங்களை தேவனுடைய கோபத்துக்கு நேராய் திருப்பத்தக்கதாய் அவனுடைய மாம்சத்தையும் அவனுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவ ஜனங்களை வழிவிலக பண்ணிட்டான். அதனாலதான் அவனுடைய மரணம் நீதிமான் போல இல்லை. நாமும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ பார்க்கிறதோடு நின்றக்கூடாது. அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட நடக்கிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டு நடக்கிற அந்த அனுபவத்திலே வரும் பொழுது, உண்மையிலேயே தேவன் வரும் பொழுது நமக்கு அவர் கொண்டு வருகிற காரியங்கள் மிக அதாவது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத, கிரகிக்க கூட முடியாத அநேக காரியங்களை நம் தேவனை குறித்து அப்பதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒளியில நடக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம ஒளியினுடைய பரிசுத்த இடத்துல பங்கடைய செய்திருக்கிறார். உணர்ந்துதான் நடக்க வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களை, நாம் ஜெபித்து தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? தேவன்